காமெடியன் சந்தானம் அவர்கள, ஒரு வின்டேஜ் சந்தானம் அவர்கள, இது ஓஜி அப்படின்ற மாரி மறுபடியும் அத ரீவிசிட் பண்ணி மக்கள் எல்லாருமே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. உங்களுக்கு பர்சனலி வந்த காமெண்ட்ஸா இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கலாம். எப்படி அமைஞ்சிருக்கு? எல்லா பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் வந்து மதுரை, திருச்சிலன்லாம் இது பண்ணாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திருச்சிலன்னு சொன்னான். டேய் இதுதான்டா 2025 முதல் ஹிட் அப்படின்னா. அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா. இன்னொன்று ப்ராபபிளி ஐ திங்க் இது எல்லாமே மீண்டும் ஒரு ஆரம்பித்ததுக்கு காரணம் சுந்தர் சி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்போ ரிலீஸ் ஆனவங்க அந்த படம் ஹிட் ஆகும்னு. அதற்கு காரணம் என்னன்னா, இது ஒரு ஜாலி படங்க. அதாவது இன்னைக்கு வந்து நிறைய நம்ம பார்க்குறோம், அதை சுற்றி வந்து ஒரு போயிட்டு ஃபெஸ்டிவல் டைம் ஜாலியாக போயிட்டு ஒரு இந்த சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்றதுக்கு பர்ஃபெக்ட் படம். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த டைம்லேயே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நாங்களாம் சிரிப்போம். அதாவது நீங்கள் தேட்டரில் சிரிக்கிறீங்களா, நாங்கள் வந்து இதுலேயே சிரிப்போம். ஸ்பாட்லேயே சிரித்து ரீடேக்லாம் போயிருக்கு. சந்தானம் ஏதாவது கலாட்டம் பண்ணும்போது நம்ம அப்படின்னு வந்து சுந்தர்சி அப்பா என்ன சிரிக்காமல் நடிங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக நடந்த ஒரு விஷயம்னால இனிமேல் நகைச்சுவைக்கு எந்த காலகட்டத்திலுமே நீங்கள் ஃபெயில் ஆகாது. நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90s போட்ட சண்டைக்கும் இப்போக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆர் 19s வேறு ஒரு காட்சிக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் 90s காமெடியும் இன்னைக்கு காமெடியும் நீங்கள் ரசிப்பீங்க. காமெடிக்கு எந்த காலகட்டத்திலுமே ஒரு இது கிடையாது. அப்படின்றனால வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். அது வரும்போது நான் என் ஃபேமிலியோட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் பாரு நல்லா பண்ணும். அதற்கு காரணம் நல்ல ஸ்டார் காஸ்ட். அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் காஸ்ட். ப்ளஸ் ஜாலியாக போய்ட்டு சிரிச்சு வருவா. சிரிச்சு ஒரு 4 இடத்துல கை தட்டினா படம் ஹிட். அவ்வளோதான். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது.